ஆரம்பிக்கலாங்களா? எக்ஸாமை முடிச்சுட்டு தற்கூரித்தனமாக ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தப்ப ஒரு பாட்டி மண்டே மேலே தட்டி கூட்டிகிட்டு வந்துட்டார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அந்த வீட்டுக்குள்ளே தான் இப்போ நான் இருக்கேன். அந்த வீட்டுக்குள்ளேருந்து இப்போ நம்மளால் தப்பிக்க முடியாது. வாய்ப்பில்லை ராஜா. வேணா அடுத்த வீடியோவில் போடுறேன். லீவ் திஸ் ஹவுஸ் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவில் எஸ்கேப் பண்ணுவோம், இல்லைனா அதுக்கு நான் வேறு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுவேன். இது என்னன்னு தெரில, தூக்கி போடுறேன் முதல்ல. ஓகே, எத்தனை பெட்ரூம்டா ஒத்த ஆளுக்கு? இது என்னது? பார்ட் ஆஃப் அ ஷாட்கன். ஹாய் செல்லம், எப்படி இருக்க? ஐயோ, நான் ரொம்ப கேவலமாக இருக்கேன். நான் இப்போ உன்னை மீட் பண்ண விரும்பல. ஆஹா, வாராளே. ஏய் போடி, ஏன் பின்னாடியே வர? ஓடி போகணும், ஓடி போ. இந்த ஒரு கதவு இருக்குது, சீக்கிரம் தர, போ. ஏய், இது நம்ம வந்த ரூமில். ஓகே, முதல்ல ஷாட்கன் எடுத்துருவோம். ஆத்தடி, என்னாச்சு? எலி கடிச்சிருச்சா? ஐயோ, இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. பேசாமல் இங்கே போட்டுருவோம். இந்த கிராணி போட்டோம். மியூசிக் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. ஒரு வேளை நம்மளை பார்க்கலையோ? ஓகே, பார்க்கல. இது என்ன கதவு? இந்தா இருக்குது. இதான் சீக்ரெட் அண்டர் கிரவுண்டு. ஆஹா, போகிறான். அப்படியே பேர் வந்துடாத. இது என்னது? ஒன்றும் இல்லை. என்னங்கடா இது என்னது? சேஃப் கீ வேணுமா? அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. இது என்னது? தேர் ஆர் மிஸ்ஸிங் பீசஸா? சரி, ஓகே. இது என்னது? ஒன்றும் இல்லை. இது என்ன? தேங்காய். அதுலேயும் ஒரு சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் இருக்குது. இது ஒளிஞ்சுக்கிறதுக்கான இடம். காரு கீ வேணும். சூப்பர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சவுண்டு கூட்டிக்கிடுவோம். எங்கேருந்து திடீர்னு வந்து அடிச்ச? யாரை கேட்டு நீ அடித்த? அப்படிலாம் அடிக்கக்கூடாது, மனசு கஷ்டப்படவே இல்லை. நான் 2வது நாள் ஒரு நாள் அம்போன்னு போச்சு. மறுபடியும் எந்திரிப்பேன், மறுபடியும் தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன், மறுபடியும் அடி வாங்குவேன். இப்படியே பொழப்பாக தெரிய வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு எந்த ட்ராவரையும் திறக்க வேணாம். ஷாட்கன்னை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். முதல்ல ஒரு ஷாட்கன் பார்ட், இன்னும் ஒரு 2 பார்ட் வேணும். ஆஹா, கிடச்சிருச்சு. ஒரு பார்ட்டு கிடச்சிருச்சு. இங்கேன்னு ஏதாவது இருக்கா? இதை திறக்க முடியாதா? இங்கேன்னு எதுவும் இருக்கா? இல்லை. இதில் இல்லை, இதுலேயும் இல்லை, இதில் இல்லை, இதுலேயும் இல்லை. அப்புறம் எதுக்கிட்ட இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க? சரி, சவுண்டை கூட்டிட்டோம், ஏன்னா வர மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ அடிவாரத்துக்கு போகலாமா? என்னங்கடா மணி அடிக்கிறீங்க? சோறு போடுறாங்களா? அது இது என்ன இது? இனிமே இருக்க மாட்டேன். துரத்திட்டு வரா. வா, இந்த பக்கம் தான் வா. என்ன இருக்குது? இங்கே ஒரு கதவு ஓடி இருக்கும். ஐயோ, அது திறக்காதா? வா, எப்படி ஓடுறேன்னு பார். நாங்கள் ஓட்டத்தை எடுத்தால் நின்றதா சரித்திரமே கிடையாது. அப்படி ஒரு ஓட்டம் ஓடுவோம். என்னமோ வந்துட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டு பெருசாக பீத்துல அடி வாரத்தில் வந்து செட்டில் ஆயிடும். நாளைக்கானா? சரி, வரல. இப்போ வந்துட்டு நான் ஏன் அடிவாரத்துக்கு வந்திருக்கேன்னா எனக்கே தெரியாது. இல்லையே, சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கோம். இது வேறு சவுண்டை போட்டுருச்சு. இப்போ கண்டிப்பாக அந்த கிளவி வந்துடும். இது ஏதோ இன்ஜின் பார்ட்டி கேட்குது. அதுக்கு நான் இப்போ எங்கே போவேன்? ஏன்னா அது செயின் கட்டுறா எனக்கு தேவைப்படாது. இந்த கிராணி வேறு இருக்காளா இல்லையான்னு தெரியல. திடீர்னு அவள் வாட்டுக்கு சர்ப்ரைஸ்ன்னு போட்டு தள்ளிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அதனால் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக மேலே போகும். ஒரு அவசரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு அடி அடிப்பா, அவ்வளோதான், செத்துரும். அதனால் பொறுமையாகவே போவான். ஓகே, கிராணி அளக்கலாம்.
இப்போ நம்ம தைரியமாக போகலாம். நிறைய ட்ராப் வச்சுருக்கியா? பயந்துருவோமா? ஷார்ட் கன் பார்ட் கிடச்சிருக்கு. வெல்கம் டு கிராணி கிச்சன். சரிங்க, வெல்கம் வெல்கம். இப்போ நான் ஓடிடுறேன், என்னை விட்டுருங்க. நீங்கள் அடிக்கிற அளவுக்கு நான் ஒருத்தலாம் கிடையாது. ஏதோ 4-5 பஞ்சு டைலாக் பேசிவிட்டு அங்கேருந்தே ஓடி வந்துடுவேன் நான். இந்த அப்போ ஓடி வந்தேன்ல அதே மாதிரி தான். இப்போ அப்படியே பின்னாடியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். வந்தாலும் வேஸ்ட்டு தான். அங்கேயே நிற்கிறீங்களா? இன்னும் போலையா நீ? போ. போயிட்டேன். போ 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 பேரே, நிற்காத. சரி போயிட்டான். இப்போ வந்துட்டு மேலே போய் இன்னொரு ஷாட்கன் பார்ட்டை வந்துட்டு நான் ஒரு ரூமில் போட்டேன். அந்த ரூமில் போய் அந்த ஷாட்கன் பார்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணணும். ஓகே வாங்க போகலாம். செல்லம், எப்படி நம்ம ட்ராப்பு? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா தூக்கி அடிச்சிட்டாங்க. அடிச்ச அடியில் வார்த்தையில் உருண்டு கீழே விழுந்தோம். அப்படி ஒரு அடி. அது 3வது நாள். இப்போ வந்துட்டு தலைவருக்கு போதை தெரியும், எந்திரி பாப்பில். தம்பி கொஞ்சம் வேகமாக தான் எந்திரியேன். ஓகே. படுக்கிறதுக்கு தலகாணியெல்லாம் போட்டு வச்சுருக்க, ஒரு பெட்ஷீட்லாம் வைக்கிறது இல்லையா பொத்தி தூங்குறதுக்கு? சரி, அது முக்கியம் இல்லை. முதல்ல ஷாட்கனோட பார்ட் எடுத்து ஃபிட் பண்ணுறது தான் நமக்கு முக்கியம். இதோ வந்து உன்னை தூக்கி அடிக்கிறேன் பாருங்க. சரி 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 சரி. இவ்வளோ டீசெண்டாக சொன்னதுக்கப்புறமும் நான் வந்துட்டு போகாமல் இருப்பேனா? ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் சோதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சோதிக்கிறீங்க. என்னங்கடா இது? நான் வாடி 7-8 தான்டா போய்கிட்டு இருந்தேன், பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. நான் பண்ணுறது இந்த காலத்தில் ஹியூமனிட்டிங்கிறதே அழிஞ்சு போச்சு. ஆனால் வந்துட்டு கேட்டால் பாட்டு மட்டும் போடுவாங்க, இனமென பிரிந்தது போதும். நான் பண்ணுறது அப்படி தான் இருக்கேன். இப்போ வந்துட்டு ஷாட்கனோட பார்ட்டு நமக்கு வேணும். அதை வந்துட்டு இந்த இடத்துல தான் நான் போட்டேன். தூக்கியாச்சு. ஓகே. இப்போ வந்துட்டு கிராணி வர மாதிரி எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது. வரியா? நான் வரலையா நீ? வரத்தான் செய்கிறியா? சரி வாங்க வாங்க வாங்க. உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, கூச்சப்படாமல் வந்து அடிங்க. ஆனால் நான் ஓடிடுவேன். ஏண்டி, ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் சோதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சோதிக்கிறாங்க. டேங்கப்பா, நான் வாட்டி 7-8 போயிட்டு இருந்தேன், மாடியிலேருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. ஒரு நாள் தேவையே இல்லாமல் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் பாவியில் இன்னும் ஒரு பார்ட்டி வேணுமா? 3 பீஸை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு லோடு பண்ணி எடுத்து சுட்டு, அதுக்கப்புறம் அவ செத்து, அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு. ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஐயோ, கொடுமைப்படுத்துகிறாங்க சார், போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு 3வது பார்ட்டையும் கண்டுபிடிக்கணும். 3வது பார்ட்டு இங்கே எங்கேயாவது இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். முடிஞ்சால் தேடி கண்டுபிடிப்போம், இல்லைன்னா அவள் கையால் அடி வாங்கி சாவோம். இப்போ வந்துட்டு இங்கே ஏதோ பீஸ் இருக்குது, பெயிண்டிங் பீஸ் இருக்குது. கண்டிப்பாக சாக மாட்டேன். உன் கையால் அடிபட்டு நான் சாக விரும்பலை. இந்த பெயிண்டிங் பீஸை கொண்டு போய் இந்த இடத்துல போடணும்னு நினைக்கிறேன். அங்கே இல்லை, இந்த இடத்துல போடு. என்னடா இது இங்கேயும் அப்புறம் எதுக்குடா இது? தூக்கிறீங்கடா. இப்போ நம்ம கிராணி வராங்க. வாங்க வாங்க, இந்த சைடு வாங்க வாங்க. இப்போ நான் போயிட்டு ஒளிய போகிறேன். ஒளிஞ்சிட்டேன். வாங்க வாங்க வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒளிஞ்சிட்ருக்கேன் கிராணி. சாவுடா நாயே. பவார், மறுபடியும் மூல இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு டே 5.
அதாவது தி லாஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது நாள் தலைவருக்கு போதை தெளிய போகுது. இப்போ தெளிஞ்சிருச்சா? மூஞ்சி முகரையெல்லாம் ரத்தமாக இருக்குது. இங்கே வாரு, இந்த கிழவிக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம ரூம்லேயே வந்து ட்ராப் போட்டு விட்டு போயிருக்கா. நான் தான் இப்படி வந்து இப்படி போயிட மாட்டேன்னா? நான் எவ்வளோ பெரிய அறிவாளி. ஏன்ட்டே வா, என்ன கிராணி, எனக்கே வா. சரி ஓகே, வந்துட்டு இந்த ஷாட்கனோட பாட்டை தேட ஆரம்பிச்சிருவோம் நம்ம. எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். அப்படி வராத டக்குன்னு. ஐயோ போய் ஒழிஞ்சிரும். போட்ட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு என்ற கிராணி. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, அடிச்சுட்டு போ. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிருச்சு. எங்கே கூட்டு வந்திருக்க? கொல்ல போறேன். இந்த இடத்துல இருந்து கொல்ல போறியா? என்ன இடம் இது? ஓ இந்த இடம். தவறி கீழே விழுந்து செத்து போனேனே அந்த இடம் தானே? அஃப்கோர்ஸ் அந்த இடம் தான். இப்போ நீ சாக போற. உன் மூஞ்சியெல்லாம் அவளை க்ளோஸ்அப்பில் பார்க்க பிடிக்கல. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. டக்குன்னு கொன்னுட்டியா? சோலி முடிச்சு, கேம் ஓவர். ஸோ இந்த வீடியோவில் நம்மளால் எஸ்கேப் போட முடியலை. ஸோ அடுத்த வீடியோவில் நான் எஸ்கேப் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். அப்புறம் என்ன, அவுட்ரோ போட்டுருங்க.